பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு ரேக்லாங்கிறது இன்னைக்கு தடை செய்யப்பட்டங்காட்டி இந்த வருஷம் கண்ணபுரத்துல 6800 கண்ணு தான் மொத்தம் வந்திருந்துங்க. அது ஒரு 1800 1900 தான் கிடேரி கண்ணு எல்லாம் வித்து போச்சு. இறங்குனது சொன்னாதான் விலை 30,000 40,000 அக்கா கூட வந்திருந்தாங்க. கண்ணே வாங்க முடியல, மாடே வாங்க முடியல, அந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனா காலக்கண்ணு ஒரு 700 800 1000 கண்ணுக்குள்ளதான் விவசாயிகிட்ட போயிருக்கும். மீதி அத்தனையும் வெட்டுக்கு தான் போச்சு. அத்தனையும் அதுல என்ன பிரச்சனைனாங்க, ஒரு பக்கம் அதை வளர்த்தணுமே செத்து போச்சுங்கிறது ஒரு பக்கம் ஒண்ணு. ரெண்டாவது பிரச்சனை ஃபைன் ஜெர்ம் பிளாசம் அழிஞ்சு போகுது. சோ அந்த ஜெர்ம் பிளாசம் திருப்பி உருவாக்க முடியுமா? ஒரு பிரீட்ல வந்து இன்ட்ராஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி இன்டர்ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி ரெண்டு இருக்கு. ஒன்னு காங்கேய மாடு, இன்னொன்னு பர்கூர் மாடு. இன்னொன்னு காங்கேய மாட்டுக்குள்ளேயே வித்தியாசம். இப்ப நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், 200 பேர் இருப்போம், யாராச்சும் ஒருத்தராவது ஒரே மாதிரி இருக்கிறவான்னு சொல்லுங்க. சோ இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தரை மட்டும் பிடிச்சி இவர் தான் ரொம்ப பிரமாதமா இருக்காது, மீதி வயசு எல்லாம் காலி பண்ணிடலாம், இவர் மட்டும் இருந்தா போதும்னு சொல்ல முடியாது இல்லைங்க. 42வது வயசுல அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஹார்ட்ல பிரச்சனை வரலாம். சோ நாளைக்கு அவரோட ஜீன் தான். இப்படித்தான் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் நடந்துட்டு இருக்கு. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டாயில்லையா, ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. அப்புறம் கடந்த 7 வருட காலமாக எந்த இடத்துல எந்த மாட்டுக்கு காயமாச்சு, புண்ணு வந்தது, கண்ணுல ரத்தம் வந்தது, எலுமிச்சை பழத்தை போட்டிருந்தாங்கன்னு சொல்லட்டும். எல்லா சத்தும் கொடுத்த ஒரு மாட்டை போய் நம்ம கொண்டு போய் ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் களத்துக்கு கொண்டு போறோம். இப்படி கத்தி வச்சு குத்துருவோம், வாயில இதை வச்சு குத்துவோமா? இந்த மாடை ஐடென்டி பண்ணி இந்த மாடுல தவறுகள் நடந்தால் அந்த மாட்டை கொடுமைப்படுத்தினால் அவங்க வழக்கு எங்க மேல போட்டுக்கலாம். காலைக்கு தண்ணி அடிக்க விட்டா என்ன ஆகும்?
படுத்து தூங்கிருங்க. மாட்டை பத்தியே என்னன்னு தெரியாம மட்டையை தூக்கிட்டு அடிக்கிறவன்லாம் கையெழுத்து போட்டாக்க இது சாத்தியமாகுமா? இது புரியாதவங்க ஜல்லிக்கட்டினுடைய தன்மை என்னன்னு தெரியாமலே ஜல்லிக்கட்டை விமர்சிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு தடை மூலம் என்ன நடக்கும்? அடுத்து யானைன்றது பேப்பர்ல பாக்குறோம், மாடுன்றது படத்துல தான் பார்த்து சொல்ல முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நாட்டினங்கள் பூரா காலியாயிடும். ஒரு தமிழ் இனமே அழிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு பாரம்பரியன்றது ஒண்ணு அழியுது. உலக நாடு பூராமே ஒரு மாடு ஒரு போட்டி தான், அதோட அந்த மாடு கொல்லப்படும். நம்ம அப்படி இல்லை. ஒரு காளையை வளர்க்கணும்ன்றது வீட்டுல ஒரு நண்பனை வளர்க்குற மாதிரி, ஒரு தம்பியை வளர்க்குற மாதிரி, நம்ம குலதெய்வத்தை வளர்க்குற மாதிரி தான் இருக்கணும். அந்த மாடு வயோதிகமாகி இறந்தவனாலும் சமாதி கட்டி அந்த மாடை பூஜிக்கிறோம். என்னோட கால பேர் ஐயனார். ஸ்கூல்ல படிக்கிறப்ப இந்த காலங்கண்டை வாங்கி நான் வளர்க்குறேன். வீட்டுக்கு தெரியாம எல்லாரும் 10 மணிக்கு தூங்கின பிறகு 11 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த அவரோட இருந்து நம்ம வசிச்ச காலம் தான் அதிகம் எனக்கு குணம்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி நல்லா தான் நின்றாப்ல. வலி இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல இப்படி பார்த்துச்சு, நின்றுச்சு, மண்டி போட்டுச்சு, உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள பாக்குறேன் இவரு இதாயிராரு. வீடே ரொம்ப மனம் உடைஞ்சு அன்னைக்கு வீடு அப்பால எல்லாருமே இங்க வந்துட்டோம். ஒரு 15 வருஷம் 20 வருஷமா நம்ம கூட இருந்த ஒரு தம்பியை நம்ம விட்டுட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது தம்பின்ற காட்டுல எனக்கு சாமி தான். அது சாமி இல்லைன்னு சொல்லி சொல்றேன் முட்டாளு. நான் சாமி இருக்குன்னு நான் சாமி நீங்க தான் கும்பிடணும்னு சொல்லி சொல்ல வரல. நானு வாயிலா ஜீவ அனைத்துமே தெய்வத்துக்கு சமானமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்க ஒரு இடத்துல என் இடத்துல நான் உனக்கு அடக்கம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி அதுக்குன்னு அந்த இடம் அமைஞ்சிச்சு. உள்ள தூக்கி உள்ள இறக்குற மண்டி போட்டு போய் உட்கார்ந்த மாதிரி உட்காந்துச்சு.